பிசிசிஐ மேலதான் வந்தோம் மச்சான். என்ன புண்டிகடா வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஜிடிஎஸ் கொல்கட்டா மேட்ச் இருக்கிறீங்க. ஹாய் ஹலோ வெல்கம் ஹோமிஸ். நான் வெல்கம் பண்றேன். அப்படிதான் ஒரு மேட்ச் போச்சு இப்போ. வெல்கம் டு ஐபிஎல் ரிவ்யூ. இன்னைக்கு ஐ திங்க் ஹவ் வி விட்னஸ் தி மோஸ்ட் போரிங் மேட்ச் ஆஃப் தி சீசன். என்னடா கடைசியில எண்ட் டு எண்ட் போய் லாஸ்ட் ஓவர் 3 வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு. இங்க கீழே இருக்கிற டீம் எல்லாம் பாயிண்ட் கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க என்னடா போரிங் இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. ஒரு பாயிண்ட் எடுத்துறீங்களா? ஆலன் தூக்கிட்டு சைஃபட் பண்ணுவாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நல்ல மூவ் தான் ஆக்சுவலி. ஏன்னா ஆலன் ரொம்ப சும்மா பிளைண்டா சுத்திட்டு இருந்தான். சாப்பாடு எல்லா மேட்சும் சொதப்பிட்டு இருக்கானுங்கடா லிட்டரலா. லைக் இன்னைக்கும் பவர் பிளேல வந்து 3 விக்கெட் தருங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ரஹானே அண்ட் ரகுவன்சி ஏதோ ஓடிஐ டீம் மாதிரி லிட்டரலா இது பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு பாக்கவே. மிட் சீசன் கேப்டன்சி சேஞ்ச் எல்லாம் நடக்காதா? அப்படி கேப்டன்சி குடுக்கற அளவுக்கு கூட வைஸ் கேப்டனும் ஃபார்ம்ல இல்ல. ஆனா சைஃபட் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பக்கமும் விக்கெட் விழுந்துட்டே இருக்கிறதுக்கு இவனும் அடிச்சுதான் ஆடி ஆகணும். அவனும் அவுட் ஆயிட்டான். ஏன் ஆக்சுவலி ஜிடி பவுலிங் சூப்பரா போட்டாங்கடா. சிராஜ் செம்மையா போட்டான் இன்னைக்கு. சிராஜ் இந்த மேட்ச் நல்லா போடுவான். சிராஜும் சரி ரபாடாவும் சரி 2 பேருமே எனக்கு பயமா இருக்கு. இப்ப எல்லாருமே அடிக்கிறதுனால நம்ம ஃபார்ம்ல இல்லையோ திருப்பி ஒருத்தருக்கு நம்ம கொட்டின வன்மம்லாம் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச் தான் ஆடினானே இன்னைக்கு ஆக்சுவலி நல்லா ஆடினா. லைக் அவன் வந்து சிச்சுவேஷனுக்கு வந்து 24-2 வந்தான் உள்ள வந்துட்டு இன்னைக்கு ஆக்சுவலி நல்லா இன்னைக்கு ஸ்டார்டிங் ரொம்ப சாப்பிட்டு இருந்தான். பால் 25 from 25 பால்ஸ் தான் இருந்தான். ஆனா அந்த ஸ்பேஸ்ல அது தேவைப்பட்டுச்சு ஒரு ரீபில்டிங். வந்து அவனும் பவலும் ஆக்சுவலி கொஞ்சம் டீசென்டான ரெஸ்பெக்டபிளான ஸ்கோருக்கு வந்த காரணமே ஹியூமிலியேஷனை வந்து இது பண்ணாங்க. அது வரைக்கும் கேமரான் கிரீன் தான் பவர் பிளே முடிச்சு ஒரு 11 overs வரைக்கும் பொறுமையா ஆடிட்டு இருந்தாங்க. 87 அந்த 80s இருக்கப்போ பவர் அவுட் ஆன அப்புறம் ஆக்சுவலி கிரீன் வேற லெவல் ஆனா வந்து கியரை மாத்தி மொத்தமா கேமை மாத்திட்டான். அந்த ரஷீத் கான் ஓவர் தான் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். போட்டு குழந்துட்டா ரஷீத் உரிச்சி. அந்த கிரீன் அண்ட் அனுகுல் ராய் பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு எவ்வளவு 50-60 ரன்ஸ் ஒரு லிட்டரலா 18 to 20 balls 300 ஸ்ட்ரைக்கர் கிட்ட ஆடிட்டு இருந்தாங்க அந்த பார்ட்னர்ஷிப். அது எல்லாமே கிரீன் தான். அவனை பாத்தீங்களா எப்படி நம்ம கிரீனுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் இவனுக்கு கொடுத்தா இன்னும் 2 மேட்ச் அவனும் ஃபார்முக்கு வந்தா சந்தோஷம் தான். குடுத்துருக்கானடா இருக்கும். ஆனாலும் திருந்துற மாதிரி தெரியலையே. ஆமா நண்பா. என்ன பிரச்சனைனா அவனுக்கு ஸ்பின் ஆட முடியலன்ட்டு வந்துட்டு அவனை இப்ப இன்னைக்கு அனுகுல் ராய் மேல அனுப்பி இன்னைக்கு அவனோட என்ட்ரியும் கரெக்டா தான் இருந்துச்சு. ஒரு 14 overs 15 overs வந்து அதுக்குள்ள கிரீன் ஓரளவுக்கு ரன் ரேட்டை தேத்திட்டான். ஒரு 9-10 runs per over இருந்தானுங்க. அப்படி இருக்கும் போதும் வந்துட்டு இன்னைக்கு அவுட் ஆனதெல்லாம் ரொம்ப ரேஷான ஷாட். அட்லீஸ்ட் நீ அடிக்கலனா கூட ஒரு ஓவர் அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்திருக்கலாம். ஏன்னா அவன் நல்ல ஃபார்ம்ல இருந்தான். அப்போ என்ன சொல்றதும் தெரியல. பார்த்தாலும் பாவமா இருக்கு. ஃபீல்டிங் எல்லாம் உண்மையிலே உயிரை கொடுத்து பண்றாங்க. ஆனா அப்படி அவர் உண்மையிலே ட்ரை பண்றான். அவனுக்கு பட மாட்டேங்குது. அவன் என்ன சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. ரமன்தீப் சிங், சுனில் நரேன் இவங்க எல்லாம் இருக்காங்க. நான் என்ன நினைச்சேன்னா ஆக்சுவலி சரி எனக்கு இந்த மேட்ச் ஆக்சுவலி ரிங்கு சிங் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. பட் கேமரான் கிரீன் அடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா சரி எப்படியோ ரிங்கு சிங் அவுட் ஆயிடுவான். சரி ரமன்தீப் சிங் கூட ட்ரை பண்ணி அடிச்சான் ஒரு 6-4. ஆனா நரேன் இன்னைக்கு கொஞ்சம் பிரைண்டடான பேட்டிங் பண்ணிருந்தான். ஏன்னா வந்துட்டு அவன் தான் லாஸ்ட் பேட்டரு. அவன் அழகா சிங்கிள் எடுத்தாச்சும் கொடுத்துருக்கலாம் கிரீனுக்கு. ஏன்னா அந்த ஒரு ஃபேஸ்ல வந்து கிரீனுக்கு வந்து ஒரு பால் தான் ஆடினான்னு நினைக்கிறேன். ஒரு அந்த ரிங்கு அவுட் ஆன அப்புறமா என்னமோ முன்னாடி ஒரு பால் தான் ஆடி இருந்தான். ஒரு பால் 2 பால் தான் ஆடி இருந்தான் மொத்தமாவே. அப்படி இருக்கப்போ மற்ற பேட்டர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம். கிரீனும் சில சூப்பரான சிங்கிள்ஸ் எடுத்தான். தேவலாம டபுள் ட்ரை பண்றேன்னு சொல்லி ஓடிட்டு இருந்தான். அதனாலேயே வந்துட்டு ஒரு 20 runs ஆச்சு இன்னைக்கு மறுபடியும் கம்மியாயிடுச்சு கடைசி ஃபைனல் ஸ்கோர்ல. கேகேஆர் பேட்டிங் ஏதாவது சொல்ல வைப்பீங்களா வேற ஏதாச்சும்? சம்டைம்ஸ் குட் சம்டைம்ஸ் சித்து கூட சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆல்வேஸ் நான் இன்னைக்கு வன்மத்தை கொட்டு வேணா நான் கன்ஃபார்ம் வந்துட்டேன். அந்த உள்ளவை என்ன இதுவா இருக்குன்னா கேகேஆர் எல்லாரும் பவுலிங் தான் வீக்கா இருக்குன்னு சொல்றானுங்க. பேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சொதப்புறானுங்க. ஏன்னா பவுலிங் கூட ஒரு லாஸ்ட் ஃபியூ மேட்சஸா டீசென்டா பண்ணிருக்கானுங்க. பேட்டிங் வந்துட்டு ஸ்கோர் சுத்தமா வர மாட்டேங்குது. லிட்டரலா 180 இன்னைக்கு 190 184 அடிச்சானுங்க. அதெல்லாம் ஸ்கோரே இல்லை. முன்னாடிலாம் 180 ரைட்ரா சூப்பர் ஸ்கோர் அப்படின்ட்டு இருந்ததெல்லாம் தாண்டி இப்போ 200க்கு கீழே இருந்துச்சுனாலே கன்ஃபார்ம் லூஸ்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா ஒரு நல்ல கம்பேக் ஆக்சுவலி. அந்த 4 விக்கெட் விட்டதுல இருந்து இவ்வளவு அடிச்சதே ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் ஆனா நீ சொன்ன மாதிரி ரொம்ப கேப்டலைஸ் பண்ணிருக்கணும் கடைசியில. அவ்வளவு அடிச்சுட்டு கடைசி 2 over நீ அப்படி சொதப்பணுங்கிறதுல அங்கேயே போயிடுச்சு ஃபுல்லா.
180 இவனுங்களுக்கு அல்வா டார்கெட், அழகான ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு சுதர்ஷன் கில் மேல பிரஷர் போடணும்னா ஒரு நல்ல டார்கெட் கொடுத்தாதான் பிரஷரே போட முடியும். இதெல்லாம் கில் ஓகே காவி கரெக்டா ஆமதவாது வேற வச்சு உரிச்சுட்டான் அழகா இன்னைக்கு. வழக்கம் போல நரேன் வந்து சுதர்ஷன் விக்கெட் எடுத்துட்டான். எடுத்துட்டா அப்புறம் அப்பதான் நான் யோசிச்சேன் மேபி ஒரு வாய்ப்பு இருக்கும்னு யோசிச்சேன். அப்ப பட்லர் வந்து ஆக்சுவலி பட்லர் அவ்வளோ அடிக்கலாம், ஆனா அந்த பிரஷர் பில்ட் ஆகலாம். அவன் டக்குன்னு 2-3 பவுண்டரி அடிச்சான். வந்து பிரஷர் பில்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஸ்கோர் ஒண்ணுமே இல்ல. நார்மலா ஆடினாலே முடிச்சிருக்கலாங்க. மறுபடியும் T20 டீம் அவ்வளோ இல்ல. பட் இன்னைக்கு உண்மையிலே நல்லா ஆடினான். அது நம்ம கொடுத்துதான் அவனு. ஏன்னா அவன் அவுட் ஆனா டீம்ல பேட்டிங் ஆட எவனுமே இல்ல. சுதர்ஷனும் அவுட் ஆயிட்டான். கேகேஆர் பவுலிங் கூட என் மேலேயும் ஒன்மத்த கொட்ட கூட தோணல. எல்லாரும் நல்லா தான் போட்டானுங்க. ஓவரால் பவுலிங் டீசென்ட்டா தான் இருந்துச்சு. அனுகுல் ராய் மட்டும் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாரும் நல்லா போட்டாங்க. ஆல்மோஸ்ட் 40 ரன் தான். பட் வருண் சக்கரவர்த்தி வருண் டீசென்ட்டா போட்டான். 2 விக்கெட் எடுத்தான். ஐபிஎல் அவன் போட்டதுக்கு இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெட்டர். இது அவனை போட்டு ரொம்ப அடிச்சிட்டு இருந்தானுங்க. லைக் புரோக்கன் வருது என்னென்னமோ வருண் சக்கரவர்த்தினே இல்ல எல்லா நியூஸ்லயும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு எதையாச்சும் மாதிரி சேர்த்தாவனை போட்டு அடிச்சுட்டே இருந்தானுங்க. ஒரே இது என்னன்னா ஜிடி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இவனுங்க நெட்ல பாக்கவே மாட்டானுங்களா எனக்கு தெரியல. லைக் இவனுங்க வந்து ஒரு சுத்தமா எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரை கூட பண்ணல. போய் எப்படி சொல்றது மேட்சை சீக்கிரம் முடிக்கணும்ட்டு. அதுவும் கில் அவுட் ஆன அப்புறம் லிட்டரலா மேட்ச் வந்து எனக்கும் நம்பிக்கை இருக்கு சோக் பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதான் இந்த ஜிடிஏ பார்த்தா கொஞ்சம் ஓகே, இதுதான் அவங்களோட வீக் பாயிண்ட்ங்கிற மாதிரி தெரிஞ்சு. ஏன்னா பவுலிங் சூப்பரா போட்டுறானுங்க, பேக்கப்பும் பவுலிங் வச்சிருக்கானுங்க. பேட்டிங் தான் அந்த ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் மட்டும் ஒரு 10 ஓவருக்குள்ள எடுத்துட்டேன்னா ஐ திங்க் தே வில் கெட் எக்ஸ்போஸ்ட். மிடில் ஆர்டருக்கு வேணா எங்க டீம்ல இருந்து பாண்டியாவை எடுத்துக்கணும். திருப்பி கொடுக்குறீங்க. அந்த டாப் 3 பேட்ஸ்மேன்ல யாராச்சும் ஒருத்தர் டிடில எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்ன 15 ஓவர் வரைக்கும் நின்றானுங்க. லைக் கில் அடிக்கிறான், வாஷிங்டன் சுந்தர் கூட ஒரு மேட்ச் அடிச்சான். அந்த டாப் 4 பேட்ஸ்மேன்ல யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு அவங்க மேட்சா அப்படியே எடுத்துட்டு போயிடுறாங்க. கரெக்டா அந்த கிரவுண்டுக்கு ஏத்த டீம் எடுத்து வச்சிருக்காங்க. இங்கதான் நம்ம ஆஷிஷ் நெஹ்ராவுக்கு பாராட்டு கொடுக்கணும். கரெக்டா பவுலர்ஸும் பேட்ஸ்மேனும் கரெக்டா அந்த கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ஹோம் மேட்ச் எல்லாமே ஜெயிச்சாலே பிளே ஆஃப்ஸ் போயிடலாம். அந்த டீமே போய் அகமதாபாத்ல போட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர் சல்யூட். ஃபைனல் 2023 ஃபைனல் அதெல்லாம் ஒரு காலம் இல்ல சரியாவே சொல்லிட்டானே. ஆக்சுவலி அதான் இன்னைக்கு ஃபீல்டிங்கும் நல்லா தான் பண்ணானுங்க, பவுலிங்கும் நல்லா தான் பண்ணானுங்க. ஸ்கோர் இல்ல டிஃபெண்ட் பண்றதுக்கு சுத்தமா. அண்ட் கடைசி ஒரு அமன்தீப் சிங் கொடுத்ததெல்லாம் வந்து நான் மாஸ்டர் கிளாஸ் நினைச்சிட்டு இருந்தேன். அது விக்கெட்டா எங்கேயோ முடிக்க வேண்டிய மேட்ச் எங்கேயோ கொண்டு வந்து லாஸ்ட் பால் வரைக்கும். ஜிடி வந்துட்டு ஆல் ரவுண்ட் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பவுலிங் கன்ஃபார்ம் நான் சொல்லிதான் ஆவேன். பட் கேகேஆர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அவனுங்க ஃபக்கிட் வி பால் அந்த மாதிரி ஏதாவது ஆடு போறானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எல்லாம் அடிதான் வாங்கியாச்சு, இதுக்கு மேல பாத்துக்கலாண்டான்னு சொல்லிட்டு போலன்னு லைக் அப்படி அடிச்சு உள்ள வந்தாங்கன்னா உண்மையாலே உள்ள ஒரு 2 மேட்ச் நிறைய பேர் பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணலாம். கேமரன் கிரீன் வந்த மாதிரி அந்த டாப் 3ல ரகுவன்ஷி சைஃபர்ட் வந்திருக்கான். சோ அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கு கிளிக் ஆனா எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் கேன் பவுன்ஸ் பேக். ஸ்கூசிங்க ஒரு மேட்ச் பெஞ்ச் பண்ணலாம் என்ன கேட்டா. ஆக்சுவலி பண்ணலாம், ஆப்ஷன்ஸ் இருக்கானுங்களா தெரியல. ஆனா அவனை தூக்கிட்டு மணிஷ் பாண்டே கூட்டு வந்த ரொம்ப நன்றி. திரிபாதி இருக்கான், அதான் ராகுல் திரிபாதி. ஓகே அவன் மட்டும் ரஹானே திரிபாதி டோனி will not be forgiven. லிட்டரலா விஜய் மாதிரி ஆச்சுற ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரா இது பண்ணிருக்கோம். ஓகே என்ன நண்பா போயிடலாமா நம்ம செக்மெண்ட்டுக்கு? ஓகே தம் ரோல்ஸ் ப்ளீஸ். நான் வந்துட்டு ஆரம்பிக்கிறேன். ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட். ஒன் மோ மேட்ச் டு தி கோர் ஆஃப். என்னதான் அவன் இன்னைக்கு ஃபீல்டிங் செமையா பண்ணாலும் அவன் பேர் வாங்கினதே அடிச்சு ஜெயிச்சு கொடுத்ததுதான். சோ அதுக்கு அவன் அடிச்சு ஜெயிச்சு கொடுக்க வேணாம் அடிச்சா போதுன்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு வந்துட்டு ரகுவன்சி மேல வன்மம் கொட்டணும்ன்ற ஒரு வெறி இருக்கு. அது ஏனே தெரியல, எனக்கும் வந்துட்டு தோணுது. பிகாஸ் டீம்லயும் வந்துட்டு ஒரு யங் பிளேயர் ரியலாவே ஷைன் ஆகுறாங்க. ஸோ கேகேஆருக்கும் வந்துட்டு ரகுவன்சி கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கேக்கு அடிக்கிறான், வைபவ் சூரியவன்சி ஆர்ஆருக்கு அடிக்கிறான். அந்த மாதிரி லைக்
ரகுவன்சி கேன் ஸ்டெப் அப் அண்ட் சுனில் நரேனுடைய பேட்டிங் மேலேயே நான் இன்னைக்கு வன்மத்தை குடிச்சேன். அவன் வந்துட்டு லிட்டரலி மேட்சை திருப்பி விடுற மாதிரி ஒரு பேட்டிங் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு என்ன கேட்டா. சோ அது மேட்ச் திருப்புறானோ இல்ல ஸ்ட்ரைக் ஆச்சு திருப்பி கேமரன் கிரீன் கொடுத்துருக்கலாம். ஸ்டார் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு ஜிடி பவுலர்ஸ் மெயினா சிராஜ், ரபாடா, இவங்க 2 பேர் தான் எனக்கு ஸ்டார். பிகாஸ் சமையா போட்டு மொத்தமா கவுத்துட்டாங்க. அதனால அவனுங்களதான் நான் சொல்லுவேன். எனக்கும் ஒன்மனா ஃபர்ஸ்ட் ரிங்கு, செகண்ட் ரஹானி. ஆப்வியஸ் ரீசன்ஸ் தான். பேட்டிங் ஒழுங்கா இருக்கிற மாதிரி தெரியல. கேப்டன்சி ஐ மீன் ரொம்ப சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டீமும் அப்படிதான் இருக்கு. பட் ஸ்டில் பேட்டிங்ல அவன் தான் ஒரு லீடிங் எக்ஸாம்பிளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கோல்டன் டக்லாம் ஆறது வந்து லாஸ்ட்ல இருந்து வர கொஞ்சம் மெச்சூரிட்டியா கேப்டன் காமிச்சிருக்கணும். அண்ட் தென் ரிங்கு ஆப்வியஸ்லி ஜோன்ஸ் சொன்ன அதே ரீசன்ஸ் தான் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். ஸ்டார் ஆஃப் த மேட்ச்னா சுமன் கில் ஒண்ணு. ஏன்னா அவனுக்கான பர்ஃபெக்ட் இன்னிங்ஸ் சூப்பரா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போய் என்ன முடிச்சு கொடுக்கல, மத்தபடி ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டான் அவன் கேம். அதுக்கப்புறம் ரபாடா சூப்பரான ஸ்பெல் போட்டான். பவர் பிளேலயே மேட்ச் முடிச்சுட்டான் சூப்பரா போட்டு. நானும் ஒன்மன்னா ரிங்கு ரஹானே தான். ஒண்ணுமே பண்ணல அவனுங்க லிட்டரலி. ஆனா ரிங்கு பரவாயில்ல, ஏதோ ட்ரைல அவன் ரொம்ப ட்ரை பண்றான். ஆக்சுவலா ஆர் ஆஃப் த மேட்ச்னா கில்லு தான் ஆப்வியஸா. அவன் முடிச்சிட்டா மேட்சே. ஆக்சுவலா T20 டீமுக்கு உள்ள போறதுக்காக வெறி கொண்டு ஆடிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு ஆரஞ்சு கேப் தூக்கிட்டான்ல கில்லு திரும்ப. ஆமா, கில் ஆரஞ்சு கேப் வேற தூக்கிட்டான். வன்மோனா நான் சொல்றது மறுபடியும் நானும் ரிங்குக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அதான் ரிங்குவை பார்த்தா கொஞ்சம் பாவமா இருக்கு. அதனால நான் வந்துட்டு நானும் ஜோன்ஸ் மாதிரி ரகுவன்சி பக்கம் போய் ஒரு இது பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா நல்ல பொட்டன்ஷியல் காமிக்கிறான். ஒரு 2 மேட்சா காமிக்கிறான். தவிர லைக் அது முன்னாடி சீசன் அதான் பிரச்சனையா இருந்துச்சு. அது ஃபுல் சீசன் அந்த கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேங்குது அவன்ட்டையும். ஏன்னா இது ஒரு நல்ல சான்ஸ். டீம் யாருமே ஆடாதப்போ நீ டீம் தோத்தாலும் நீ ஆடினானா உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரிங்கு சொல்ல தேவைன்னு நினைக்கிறேன். he has more bats than runs இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஐ திங்க் கேமரான் கிரீன் இன்னைக்கு உண்மையிலே நல்லா ஆடினான். அவ்வளவு ப்ரெஷர்ல இருந்தான் ஆக்சுவலி. அப்படி இருக்கிறப்போ பேட்டிங்கும் சரி ஃபீல்டிங்கும் வந்து நல்லா பண்ணான். அட்லீஸ்ட் அந்த கொடுத்த காசு கொஞ்சோண்டு ஒரு நேர்மை தெரியுது அவன் கிட்ட இருந்து. அதெல்லாம் இல்லப்பா, கொடுத்த காசுக்கு நேர்மை தெரியுதா இல்ல அடுத்த மேட்ச் ஆட வைக்க மாட்டானுங்களோ? அதான் ஏதோ ஒரு பண்ணி சரி ஆடினா போதும். அன்பா இன்னைக்கு மேட்ச் விட்டுருங்க. ஐ திங்க் வீக்கெண்ட் நல்லதான் வீடியோ பண்ணிருக்கோம் நாங்களே. இந்த மேட்ச் யோசிச்சுட்டு இருக்க வீடியோ பண்ணலாமா வேணாமான்னு. பட் நாளைக்கு 2 பிக் மேட்ச் இருக்கு. RCB வர்சஸ் டெல்லி அண்ட் சென்னை வர்சஸ் ஹைதராபாத். டைரக்ட் காம்படிஷன் பிளே ஆஃப்க்கு அந்த 2 டீமுக்கு. ஃபர்ஸ்ட் RCB டெல்லி யார் ஜெயிப்பாங்க நினைக்கிறீங்க? RCB தான் கால் பண்றேன். போன மேட்ச் எல்லாம் பாத்துட்டு எனக்கு யாரா இவனுங்க இப்படி ஆடுறானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நீங்க ஏதோ உங்க மேல ஏதோ இது இருக்கு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வந்து RCB ஸ்பையா CSK குள்ள இருக்கீங்கன்னு. எல்லா மேட்ச் RCB தான் ஜெயிக்கணும். நான் வந்து DC தான் சொல்றேன். DC தான் எனக்கு ஜெயிக்கணும். எனக்கு RCB தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. அதான் ஜோன் சொன்னதுதான் லிட்டரலா ஸ்குவாட் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பேக்கப்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. கேப்டன்சி சூப்பரா இருக்கு. நாளைக்கு மத்தியான மேட்ச் கிரீன் ஜெர்சியில ஆடுவானுங்களோ? அப்படின்னா அந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிருவானுங்க நினைக்கிறேன். அந்த ஜெர்சி போட்டு அவங்க தோத்ததே இல்லைன்னு ஒரு ஸ்டார்ட் முன்னாடி பாத்திருக்கேன். ஜெர்சியே முதல்ல ஒரு தோல்விதான் என்ன கேட்டா. ஆமாமா, அது பாக்க கொஞ்சம் மட்டமா தான் இருக்கும். இல்ல கிரீன் ஃபீல்ட்ல வந்து நீங்க ஃபுல்லா கிரீன் பிட்ச் கிரீன் ஜெர்சி போட்டாருன்னா அது ஒரு மாதிரி இருக்கு பாக்க. எனக்கும் கேட்டா RCB தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் RCB தங்கி இருந்த ஹோட்டல் போயிருந்தேன். இன்னைக்கு போயிட்டு இந்த மாதிரி டீம் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி கோலியை கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரைக் ஆட சொன்னேன். பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குது. தோத்தா லாலா வருவானா? மத்தியான மேட்ச் வேற, அவன் லேட் ஆயிடுச்சுனோ அந்த ஊருக்கு பண்ண முடியாது. சோ கண்டிப்பா லாலா டாக் பண்ணி கமெண்ட்ல. என்ன மேட்ச்? அடுத்த மேட்ச் CSK SRH. இது எப்படி பண்ண போறீங்க? உண்மையா சொல்ல போறீங்களா இல்ல ஜிங்ஸ் பண்ண போறீங்களா? நான் காத்துக்கிட்டு CSK தான் சொல்றேன். ஏன்னா 2 மேட்ச் கொடுத்தானுங்க. இருந்தாலும் லைட்டா எனக்கு அவனுக்கு அந்த 2 மேட்ச் ஜெயிக்கும் போதே குஷியாவும் இருந்துச்சு. பட் அவன் பண்ண மாட்டானுங்க அந்த மாதிரி தான் எனக்கு லைட்டா இருந்துச்சு. CSK தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றேன். ஐ திங்க் இதுக்கு ரொம்ப டஃப்பான மேட்சா தான் இருக்க போகுது. ஏன்னா 2 பேருமே ஒரு கரெக்டான இதுவா இல்ல. பட் அவங்க பேட்டிங் ஃபயர் ஆயிடுச்சுன்னா CSK அவுட் மேட்ச்ல. சொல்ல முடியாது. அப்படின்ட்டு ரித்ராஜ் வந்துட்டா, அபிஷேக் சர்மா வந்துட்டானுங்க. நாம அவ்வளவுதான். அபிஷேக் சர்மா வந்துட்டா காலிதான். SRH ஜெயிச்சிருவானுங்க எனக்கு தோணுது. ஏன்னா பவர் பிளேல வந்து அந்த மெயின் பவுலர் கலியில் தூக்கிட்டானுங்க. பவர் பிளேல யார் போடுவானுங்கன்னு தெரியல நாளைக்கு. அண்ட் 3மே டாப் வந்து லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறதுனால அக்கீல் ஹுசைனும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு தெரியல. நீங்க ஒரு செட்டை மும்பை ஃபேனா நியூட்ரல்
நீங்க என்ன சொல்லுங்க? எனக்கு எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. ரொம்ப நியூட்ரலா சொல்றான். எஸ்ஆர்எஸ் ஜெயிப்பாங்க, எஸ்ஆர்எஸ் தான் ஜெயிக்கணும். அது